Assalamu alaikum and hi everyone. I am Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. ஸோ இந்த வீக்கெண்ட் தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வீக்கெண்ட் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்துட்டு வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து இப்போ ஃப்ரைடே மத்தியானம் சையத் வருவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரைடே மத்தியானம், சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே வந்துட்டு ரொம்ப அப்படி வெளியே சுற்ற வைக்க அப்படியே தான் வந்து போய்கிட்டு இருக்கும். பட் என்ன அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வெறுத்துருச்சு. ஆக்சுவலி ரொம்ப இந்த ஷாப்பிங் மால் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுத்துருச்சு. அதனால் வந்துட்டு சண்டே இன்னைக்கு வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து சண்டே. ஸோ எங்கேயும் வெளியே போக வேண்டாம், வீட்டில் வந்து நல்ல சூப்பராக குக் பண்ணி வீட்டிலேயே வந்து ஃபுட் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். நான் போன வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன் இல்லையா, நான் இந்த ஆட்டுக்கால் பாயாலாம் வந்து வாங்கி ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளில வச்சுருக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இடியாப்பம் அண்ட் ஆட்டுக்கால் பாயா இதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து பிரியாணி. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வீட்டில் குக் பண்ணி லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் நாளைக்கு வச்சுட்டு என்ஜாய் பண்ணணும். ஸோ இந்த மேட் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருந்தேன். காலையிலே வந்து மிஷினில் மேட் எல்லாமே வந்து ஊர்லனா பின்னாடி துணி துவைக்கிற கல்லில் வந்து போட்டுருவோம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு மிஷினில் தான் வந்து மேட்டு, அப்புறம் அந்த கிச்சனுக்கு அந்த நம்ம கவுண்டர் டாப் துடைக்கிற துணி அது எல்லாமே அதில் தான் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து காய வச்சுருக்கிறேன். இங்கே துணி காயறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த விண்டோலேருந்து கொஞ்சம் ஹீட் வந்து வரும், வெளியே இருக்க சன்லைட்டோட ஹீட் வரும். அதனால் இங்கே வச்சுருக்கிறேன். இல்லை அப்படின்னா ஏசியும் நமக்கு வந்து ஆஃப் பண்ண முடியாது, துணி காய வைக்கிறதும் கஷ்டம். இதுதான் வந்து இங்கே இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ இது வந்து இப்போ காயட்டும், சைடில் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட் தூங்குறதுக்கு முன்னாடியே கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக நீட் பண்ணிட்டு சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு கிச்சன் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு மைண்டு டைரெக்டாக குக்கிங் வந்து போயிடலாம், எந்த க்ளீனிங் வேலையும் இருக்காது. ஸோ நான் ஜென்ரலி வந்து நைட்டே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்காக கேஷ்யூவும் பாதாமும் வந்து ஹாட் வாட்டரில் வந்து சோக் பண்ணியிருக்கேன். அது நைட்டே சோக் பண்ணியிருக்குமா இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அண்ட் தென் வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் வீக்கெண்ட் அப்படின்னாலே நான் வந்து ஒரு 7:30க்கு எழுந்துச்சிட்டேன். சையத் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாரு. ஸோ அதனால் வந்துட்டு நான் சீக்கிரமாக வந்து காஃபி வந்து குடிச்சிட்டு, சையத் வந்து லேட்டாக எழுந்திரிச்சா, வந்து காஃபி குடிக்க மாட்டார். ஸோ அதனால் வந்துட்டு அவரோட காஃபி வந்து நெக்ஸ்ட் ஸ்கிப். ஸோ நான் வந்து ஆட்டுக்கால் பாயா, அதுக்கப்புறம் வந்து மற்ற நான்வெஜ், சிக்கன், மட்டன், ப்ரான்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், எப்படி ஃப்ரீசரில் வைப்பேன் அப்படிங்கிறது வந்து நான் போன வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஆட்டுக்கால் பாயா வந்து லாஸ்ட் வீக் வாங்கினது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் எடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டேன். டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, தண்ணி வந்து மாற்றிட்டே இருங்க. இது வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து தண்ணியை மட்டும் மாற்றிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து டீஃப்ராஸ்ட் ஆயிரும். அது ஆட்டுக்கால் பாயாலாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து டீஃப்ராஸ்ட் ஆயிரும். வெங்காயம்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்காக நான் வந்து செக்கெண்ணெய், கடலெண்ணெய் வாங்கியிருக்கிறேன். ஸோ க்ளோவர் நேச்சர் மில்ஸ்ன்னு சொல்லிட்டு அபுதாபியில் கலிதியாவில் வந்துட்டு இவங்களோட ஷாப் வந்து இருக்குது. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் இருந்து கூட டைரெக்டாக ஆர்டர் பண்ணிடலாம். அது இன்னும் ரொம்ப ஈஸி. அவங்கக்கிட்ட வந்து உட் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில், எல்லா ஆயிலுமே இருக்குது. கிரவுண்ட்நட் ஆயில், செசமி ஆயில், கோகோனட் ஆயில், அண்ட் தென் ஆலிவ் ஆயில், ரோஸ்மெரி ஆயில், நீங்கள் என்ன ஆயில் என்ன டைப் இருக்கோ எல்லாமே வந்து இருக்குது. 500 ml, 1 லிட்டர், அண்ட் அது போக பெரிய பெரிய டின்ஸ்லையும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எல்லா ஆர்கானிக் ஃபுட்ஸும் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஃப்ளோர்லேருந்து, ஸ்பைசஸ்லேருந்து, அண்ட் தென் அன்பாலிஷ்ட் மில்லட்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை நேட்டிவ் ரைஸ், அது எல்லாமே வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ன்னு சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி நான் அபுதாபியில் இருக்கும் போது அவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கிறேன் செக்கெண்ணெய். இப்போ நான் இங்கே திரும்ப வரவுமே வந்து அவங்கள்ட்ட தான் வந்து வாங்குறேன்னா. ஸோ கடலெண்ணெயில் வந்துட்டு நான் சோம்பு, அண்ட் தென் அப்புறம் இந்த மேஸ் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னாச்சிப்பூ, பேலீஃப் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். இது கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து சாட்டே பண்ணிட்டு, இதுக்கு வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, மல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கிறலாம். ஆக்சுவலி எனக்கு நார்மல் ஆட்டுக்கால் பாயோட இந்த வெள்ளை குருமா வைப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது அதுக்கும் இதுக்கும். பட் நமக்கு அந்த ஒரு அதை விட இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை சாட்டே பண்ணிட்டு, இதில் வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், அண்ட் அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலாவும் சேர்த்துருக்கிறேன். க்ளோவர் நேச்சர் மில்ஸில் வந்து மசாலா ஐட்டம்ஸும் வந்து இருக்குது. எல்லா டைப் மசாலாவும் அவங்கள்ட்ட இருக்குது. பிரியாணி மசாலாலேருந்து, கரம் மசாலாலேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் வந்து தயிர் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி க்ளோவர் மில்ஸில் வந்துட்டு பால் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு ஊரில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி நல்ல பசும்பால் வந்து கிடைக்கும். நல்லா ஆடையும் ஃபார்ம் ஆகும். நீங்கள் வீட்டிலேயே கூட நெய் எடுக்கலாம், நீங்கள் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தயிரும் இருக்குது அவங்கள்ட்ட. நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸி தான். யூஏயில் நீங்கள் எங்கே இருந்தனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் கலர் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. இது வந்து ஆஸ்திரேலியன் லேம்ப் இது. ஸோ அதனால ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் இது. இதில் உப்பு சேர்த்துட்டு மற்றபடி டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் ஆட்டுக்காலுக்கும் இதுக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அண்ட் தென் ஆட்டுக்கால் இந்த வெள்ளை குருமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க்கும் இதில் வந்து சேர்த்துருக்குறேன். பாலும் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணியும் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நல்லா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து விட்டுருவேன். அது விசில் வந்துகிட்டே இருக்கும், அது பாட்டு குக் ஆகிட்டே இருக்கும். நான் அது கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறது தான் எப்போவுமே ஈஸியாக ஆட்டுக்கால் பாயா, இல்லை அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் அதை லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். நான் ஹை ஃப்ளேமில் அப்படி விட்டுருவேன், நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு விட்டுருவேன். அண்ட் இந்த சைட் வந்துட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாதாம் அண்ட் தென் கேஷ்யூ, இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் மீன் மத்தியானம் பிரியாணிக்கு வந்துட்டு சிக்கன் வந்து இப்போவே மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனில் வந்து ஹோல் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். பட்டை, ஏலக்காய், அண்ட் தென் கிராம்பு, அது கூட வந்துட்டு பே லீஃப், ஸ்டார் அனீஸ், இது எல்லாமே வந்து ஹோல் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். எனக்கு யூஸ்வலி நம்ம செய்கிற பிரியாணி விட இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியான ப்ராசஸாக இருக்குமோன்னு வந்து எனக்கு தோணும். அண்ட் இதிலே வந்துட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். அண்ட் தென் கொஞ்சமாக வந்து மல்லி, அண்ட் தென் புதினா. அண்ட் மசாலா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் எதெல்லாம் சேர்த்துருக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஸோ மசாலா பொறுத்த வரைக்கும் வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறலாம். ஏன்னா அப்போ அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் பிரியாணியில் கீழே, அதுக்காக தான். அண்ட் தென் பிரியாணி மசாலா வந்து எடுத்துருக்கிறேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. அண்ட் கொஞ்சமாக ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். அண்ட் இது கூட வந்துட்டு நீங்கள் வந்து உப்பு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு வந்து எடுத்துக்கலாம். ஏன் மேரினேட் ஃபஸ்ட்டே பண்ணுறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours மேரினேட் ஆனால் தான் வந்து நமக்கு அந்த சிக்கனுக்குள்ளே வந்து ஃப்ளேவர் வந்து இறங்கும். ஸோ இதில் வந்து இப்போது லெமனும் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ஹைதராபாதி பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோக்காக தான் இதை வந்து ஷூட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த பிரியாணி. ஸோ அதில் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலே வந்து இது அடிக்கடி வந்து பண்ணுவோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் அதுவும் எடுத்துருக்கிறேன். நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மினிமம் 2 hours வந்து மேரினேட் பண்ணிடுவோம். சிக்கனில் நல்ல ஃப்ளேவர் இறங்கட்டும். நீங்கள் பெரிய பெரிய பீஸ் சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கங்கே ஸ்லிப் பண்ணிக்கோங்க, உள்ள மசாலா வந்து நல்லா இறங்கும். அண்ட் இந்த சைடு வந்து நம்மளோட ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, கேஷ்யூ அண்ட் தென் பாதாம், அந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி வந்து இந்த பாயா சால்னா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இடியாப்பம்லேருந்து நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். திக்காக இருந்தால் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. சிம்மர்லேயே வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா இது வந்து பாயில் ஆகட்டும். அப்படிங்கிறப்ப அந்த மட்டனோட ஃபேட், அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துருக்கிற அந்த ஆயில், அது எல்லாமே வந்து தனியாக பிரிஞ்சு மேலே வரும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து மேலே பெப்பர் வந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஒயிட் பெப்பர் இருந்தால் ஓகே, பட் என்கிட்ட இல்லை. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்து அந்த மேலே அந்த ஃபேட் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ சையத் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கால் கூட அந்த போன் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ மாஷா அல்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இடியாப்பம் பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் வந்து இடியாப்பம் வந்து நான் புளியோர் மட்டும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அதை நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இங்கே நமக்கு வந்து ரெடிமேடாகவே வந்து இடியாப்பம் வந்து கிடைக்கும். நம்ம ஜஸ்ட் வாங்கி ஹீட் பண்ணால் போதும். பட் அது ஹீட் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்குது. எதர் நீங்கள் ஸ்டீம் பண்ணணும் நீங்கள் இட்லி பாத்திரத்தில், இல்லை அப்படின்னா நீங்கள் அவனில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி வைங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து இடியாப்பம் வந்து ட்ரை ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நான் வந்துட்டு எந்த பிராண்ட் இடியாப்பம்னாலும் இங்கே நல்லா தான் இருக்கும். இந்த பிராண்டுன்னு இல்லை, நாங்கள் நெல்லாரா வாங்குவோம். அண்ட் தென் ஐடி சரவணா சம்திங், சாரி ஐடி சென்னை, அது தெரியல, இது ஒன்று பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சரவணாஸ் வேறு அது. ஸோ இது இது ஒரு இது வச்சுருக்கிறேன். ஐ மீன் லைக் ஒரு டிஷ் இருக்குது இந்த கிளாஸில். ஸோ இதில் வந்து இப்படி இடியாப்பம் வச்சுட்டு மேலே லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு நான் அவனில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஐ மீன் லைக் ஹை பவரில் வச்சுருவேன். நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து வீடே மெஸ்ஸியாக தான் இருக்கும். இதில் எங்கள் வீடை பாருங்கன்னு எனக்கு வீக்கெண்டில் காட்டுறதுல எனக்கு சத்தியமாக எனக்கு விருப்பம் கிடையாது. டைரெக்டாக நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து மூவ் ஆகிடலாம். ஸோ நம்ம சிக்கன் வந்து ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா. ஸோ ரைஸும் வந்துட்டு ஒரு 3 கப் அளவுக்கு வந்து நான் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வைக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எல்லாரும் குவான்டிட்டி எப்படி எடுப்பாங்க, 1 கிலோ சிக்கன் 1 கிலோ ரைஸ் அந்த மாதிரி, இல்லை 1.5 கிலோ ரைஸ் எடுப்பாங்க. எங்கள் வீட்டில் 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ தான் ரைஸ் எடுப்போம். ஏன்னா எங்கள் வீட்டில் மீட் வந்து அதிகமாக இருக்கணும் பிரியாணியில். அண்ட் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து நேச்சர் க்ளோவர் மில்ஸில் இருந்து நாட்டுச்சக்கை எண்ணெய் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நாட்டுச்சக்கை கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பிரியாணி வந்து செய்கிறேன். அண்ட் அது போக வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து நான் வந்து இந்த பியூர் கீயும் வந்து வாங்கியிருந்தேன். கீ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எடுக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஊரில் இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வீட்டிலே தான் வந்து நெய் எடுப்போம். ஸோ இவங்கள்ட்ட வாங்குற நெய்யும் எனக்கு அப்படியே தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம், நெய் வந்து கடைசியாக தான் வந்து நம்ம சேர்ப்போம். அண்ட் தென் ஆனியன் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறலாம். யூஸ்வலி
இந்த பிரியாணிக்கு வந்து ஹைதராபாதி பிரியாணிக்கு வந்து எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க வெங்காயம். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு எண்ணெய் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் கிடையாது. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வந்து பொறுமையாக நின்று வந்து நம்ம குக் பண்ணணும். அவசரப்பட்டோம் அப்படின்னா கருகிரும், நல்லா இருக்காது, கசப்பு வந்துடும் உங்களுக்கு பிரியாணி. அண்ட் சைடில் வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நல்லா தண்ணியில் வந்துட்டு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா, அண்ட் தென் இது கூட வந்து ஹோல் கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு அண்ட் மேலே ஆக்சுவலி இதிலே வேணால் மல்லி புதினா நீங்கள் போடலாம். பட் நான் மல்லி புதினா இதில் ரைஸில் வந்து சேர்க்கல. இதில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஹோல் கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அண்ட் தென் நேச்சர் க்ளோவர் நேச்சர் மில்ஸோட பியூர் கவுகி வந்து சேர்த்துருக்குறேன். அண்ட் தென் A2 கவுகியும் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, அதுவும் நான் பார்த்துருந்தேன். பட் நான் உங்கள்கிட்ட வந்து நார்மல் கவுகி தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு நெய் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ நல்லா இருந்தது. ஆக்சுவலி இங்கே வந்து நமக்கு ஏசியில் இருக்கிறதுனால வந்துட்டு நெய் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அந்த சில்னஸ்க்கு. அண்ட் தென் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். அண்ட் தென் வெங்காயம் ஃப்ரை பண்ணதில் கொஞ்சம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மேலே வந்து நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நான் இப்படி தான் வந்து இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் வந்துட்டு நமக்கு டைரெக்டாகவே எண்ணெயில் எப்படி சாட்டே பண்ணிவிடுவேன் டீப் ஃப்ரை பண்ணுறதை விட. ஸோ சாட்டே பண்ண ஆனியனோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் வந்து சேர்த்துடலாம். சிக்கன் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிக்கன் நல்லா ஒரு சிம்மர்லேயே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, சிம்மரில் வச்சே குக் பண்ணுங்கள். சிக்கன் நமக்கு ஒரு சைடு வந்து குக் ஆகிக்கிட்டு இருக்கிற டைம் வந்து எனக்கு தண்ணியும் வந்து நம்ம ரைஸ்க்கு வச்சுருந்தது வந்து அதுவுமே வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் லைக் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரைஸ் வந்து சேர்க்கணும். பாஸ்மதி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா லாங் கிரெயினாக வரும், சீக்கிரம் வந்து குக் ஆகிடும் நமக்கு, அதுக்காக தான். ஸோ இதையும் வந்து சேர்த்துட்டு நம்ம லிட் வச்சு கவர் பண்ணிங்கன்னா பொங்கி தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதனால் லிட் வச்சு கவர் பண்ணாமல் ஓப்பன் பாட்லேயே வந்துட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 90% குக் ஆன 80% அந்த ஸ்டேஜில் வந்து குக் ஆகிருக்கும். அப்போ வந்து நம்ம எடுத்து தனியாக வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நிறைய பாத்திரம் ஆகும், அது ஒன்று மட்டும்தான் மிச்சம். ஏன்னா அது ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம், ரைஸ் வைக்கிறதுக்கு தனி பாத்திரம், அண்ட் தென் மெயின் பிரியாணி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் நிறைய ஆகும். அது ஒன்று தான் இதில் ஒரு ட்ராபேக். அண்ட் சிக்கனும் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிரேவி இருக்கணும். லைக் நீங்கள் நல்ல மசாலா வேணும் பிரியாணிலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வந்து நீங்கள் வற்ற விட்டு திக்காக்கலாம் கிரேவி. நான் இந்த ஸ்டேஜில் தான் வச்சுருப்பேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து மசாலா நிறைய இருந்தால் பிடிக்கும் அவருக்கு, அதுக்காக தான். அண்ட் தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு ஹைதராபாதி பிரியாணியில் ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு நம்ம ஃபைனலாக பண்ணுற அந்த டாப்பிங்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைஸ் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து நெய் வச்சு ஃபுல்லாக மேலே வந்து கொஞ்சம் நிறையவே நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் வந்து ஆக்சுவலி நமக்கு இங்கே ஏசிக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இல்லை நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு லிக்விடாக இருக்கும்போது வந்து ஊற்றுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து பிரியாணி மசாலா வந்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரோஸ் வாட்டர் அண்ட் கேவ்தா வாட்டர். ஸோ கேவ்தா வாட்டரும் வந்து உங்களுக்கு நம்ம ஊர்லேயே வந்து அமேசான்லலாம் வந்து கிடைக்கிது கேவ்தா வாட்டர். இங்கே நார்மலாக எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒவ்வொரு மூடி அளவு வந்து எடுத்துருக்கிறேன்னா. பட் எனக்கு பிரியாணி சாப்பிடும்போது தோணுச்சு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வந்து ஊற்றிருக்கலாமோ கேவ்தா வாட்டர் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஹைதராபாதி பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் தரும். அண்ட் ஃபைனலாக மேலே வந்து ஒரு லெமன் வந்து ஒரு லெமன் இல்லை, ஹாஃப் லெமன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு லெமன் எடுத்து மசாலாக்கு ஹாஃப் அண்ட் தென் மேலே இருக்க ரைஸ்க்கு ஹாஃப்னு எடுத்துருக்கேன். அண்ட் தென் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குல்ல, இதையும் சேர்த்துடலாம். ஆக்சுவலி நீங்கள் வெங்காயம் டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இப்படி பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா. எண்ணெயும் அந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகாது. அண்ட் வந்து வெங்காயம் கருகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, நீங்கள் கிட்ட வச்சு அதை சாட்டே பண்ணிகிட்டே இருப்பீங்கல்ல, அதுக்காக தான். அண்ட் மேலே வந்துட்டு மல்லி புதினா வந்து சேர்த்துருக்குறேன். ஃபுட் கலர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா சாஃப்ரான் மில்க் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட வந்து சாஃப்ரான் வந்து இல்லை வீட்டில். மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து ரெய்சன்ஸ் வந்து சேர்த்துருக்குறேன். ஃபைனலாக பிரியாணி சர்வ் பண்ணும்போது கேஷ்யூ வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டுருவேன். இல்லை அப்படின்னா தம்மில் வைக்கும் போது அந்த கேஷ்யூவோட கிறிஸ்பினஸ் வந்து போயிடும். அதுக்காக நான் வந்துட்டு எல்லோ ஃபுட் கலர் தான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இது நாங்கள் ரொம்ப ரேராக தான் வந்து இந்த பிரியாணி செய்வேன், அதனால் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். 20 மினிட்ஸ் தம்மில் வச்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இந்நேரத்தில் ரொம்ப ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அரிசி எல்லாமே உடஞ்சிரும், அதுக்காக தான். ஸோ எங்களோட டேஸ்டியான லஞ்சும் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்துட்டு மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாகவே குக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆட்டுக்கால் பாயா, இடியாப்பம், சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல ட்ரீட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.